நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு கம்பளி பூச்சி பழம். பார்க்குறதுக்கு இது கம்பளி பூச்சி மாதிரியே இருக்கும், அதனால் இது கம்பளி பூச்சி பழம்னு சொல்லுவாங்க. மோரஸ் அல்பா அப்படின்னு சொல்லி இதோட பேர் சொல்லுவாங்க. இதுக்கு மல்பரின்னு சொல்லுவாங்க. இதுலேயே மல்பரியிலேயே வெள்ளை மல்பரி ஒன்று இருக்கும். அந்த வெள்ளை மல்பரியோட இலைகளை பட்டுப்புழு நல்லா சாப்பிடும். அதனால் பட்டுப்புழு வச்சு வளர்க்குறவங்க அந்த வெள்ளை மல்பரியோட இலைகளை அந்த பட்டுப்புழுங்களுக்கு கொடுப்பாங்க, வேகமாக வளர்ச்சி அடைகிறதுக்கு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கம்பளி பூச்சி பழம். அதே மாதிரி தான் இருக்கும். இது கலர் கொஞ்சம் சிவப்பு கருப்பாக இருக்கும். இதோட பழங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். இதோட காய்கள் சிவந்து காணப்படும். அந்த சிவப்பான காய்களை சாப்பிட்டா கொஞ்சம் புளிக்கும். அதே கருப்பான அந்த பழங்களை சாப்பிட்டா நல்லா இனிக்கும். பார்க்குறதுக்கு கம்பளி பூச்சி மாதிரி இருக்கும், அதனால அது கம்பளி பூச்சி பழம்னு சொல்லுவாங்க. மோரஸ் அல்பா மல்பரின்னு சொல்லுவாங்க. இது சிவப்பு மல்பரி, கருப்பு மல்பரின்னு சொல்லுவாங்க. இது சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும். இதில் நிறைய சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, அது மட்டும் இல்லாமல் இது பார்க்குறீங்க, இது சிவப்பு மல்பரி கம்பளி பூச்சி பழம். இது கருப்பு. இது வருஷம் ஃபுல்லாக காய்க்கக்கூடிய பழமரம். எல்லா தட்பவெட்ப நிலைகள்லேயும் வளரக்கூடியது, வெகு சீக்கிரம் வளரக்கூடியது. இப்போ ஒரு செடி வச்சிங்கன்னா ஒரு 6 மாதத்துலேயே அது காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். குளிர் பிரதேசங்களில் வேகமாக வளரக்கூடியது, மற்ற இடங்கள்லேயும் நல்லா வளரக்கூடியது இந்த மோரஸ் அல்பா கம்பளி பூச்சி பழ மரம். இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது. அயன் கண்டென்ட் இதில் அதிகமாக இருக்குது. ஃபைபர் அதிகமாக இருக்குது. கால்சியம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கெயோமின், நியாசின், பீட்டா கரோட்டின் போன்ற சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்குது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகம் கொடுக்கக்கூடியது. இதயத்துக்கு இது பலம் கொடுக்கக்கூடியது. இந்த பழங்களை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரனால புற்றுநோய் கட்டிகள் வராமல் தடுக்கக்கூடியது. இரத்த ஓட்டத்தை இது அதிகரிக்கக்கூடியது. எப்போ கிடைச்சாலும் இந்த பழங்களை சாப்பிட்டுட்டு வரனால, தொடர்ந்து அந்த பழங்களை சாப்பிட்றதுனால உயர் இரத்த அழுத்தத்தை இது குறைக்கக்கூடியது. இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை இது குறைக்கக்கூடியது. பக்கவாதத்துக்கு இது ஒரு நல்ல பழம், நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. இரத்த சோகையை இது போக்கக்கூடியது. இதய நோய்கள் வராமல் இது தடுக்கக்கூடியது. இந்த பழங்களை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரனால சிறுநீரகத்தை இது பலப்படுத்தக்கூடியது, கல்லீரலை சுத்தம் செய்யக்கூடியது. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும். காய்ச்சல், சளி, இருமல் போன்ற பருவ கால நோய்கள் வராமல் இது தடுக்கக்கூடியது. நிறைய பேருக்கு பெரிய அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கப்புறம் அந்த புண்கள் ஆறுறதுக்கு நேரமாகும். அப்படிப்பட்ட நிலையில் இந்த மல்பரின்னு சொல்லக்கூடிய கம்பளி பூச்சி பழத்தை சாப்பிட்டுட்டு வரனால வெகு சீக்கிரம் புண்கள் ஆறும். இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் இது கரைச்சி வெளியேற்றக்கூடியது. நரம்பு மண்டலங்களை இது பலப்படுத்தக்கூடியது. இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால செரிமான சீர்கேட்டை போக்கக்கூடியது, மலச்சிக்கலை இது போக்கக்கூடியது. இந்த முசுக்கட்டைன்னு இதோட பேர் சொல்லுவாங்க, மல்பரின்னு சொல்லுவாங்க, கம்பளி பூச்சி பழம்னு சொல்லுவாங்க. இந்த முசுக்கொட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த மோரஸ் அல்பா பழங்களை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரனால இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது. விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால கண் பார்வை கூர்மையை கொடுக்கக்கூடியது, கண் எரிச்சலை இது போக்கக்கூடியது, தோலுக்கு நலம் தரக்கூடியது, தோலுக்கு பொலிவை கொடுக்கக்கூடியது, தோல் சுருக்கத்தை இது போக்கக்கூடியது. இது ஆன்டி ஏஜிங் சொல்லுவாங்க. தோல் சுருக்கம் ஏற்பட்டாலே ஒரு வயதான தோற்றம் ஏற்படும், அந்த தோற்றம் வராமல் தடுக்கக்கூடியது இந்த பழங்களை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரனால. இது எளிதாக கிடைக்கக்கூடிய பழம், அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. வீட்டில் ஒரு மரம் வளர்த்தால் வெகு சீக்கிரம் வளரக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த பழத்தை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரனால உடல் இளமையாக தோன்றும், தலைமுடி நன்றாக வளரும். நிறைய பேர்
புற்றுநோய் வந்தவர்கள் ஹீமோதெரப்பி பண்ணியிருப்பாங்க. ஹீமோதெரப்பி பண்ணுறனால தலைமுடிகள்லாம் உதிர்ந்துடும். அதுக்கப்புறம் முடி வளர்கிறதுக்கு ரொம்ப அதிக நாள் ஆகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கம்பளிப்பூச்சி பழம், முசுக்கொட்டைன்னு சொல்லக்கூடிய மோரஸ் அல்பாவை சாப்பிட்டுட்டு வரனால தலையில் முடி வளர ஆரம்பிக்கும். வெகு சீக்கிரம் வளரும்.